வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட 40 கட்சிகளின் நிர்வாகிகள் பங்கேற்பு. மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்பாக நடத்த நினைப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்கும் தந்திரம் என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேச்சு. அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி பங்கேற்பு. பாமக, அமமுக, தவேக, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சிகள் புறக்கணிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம். வாக்கு அரசியல் லாபத்துக்காக வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை திமுக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் 25 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன். சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொறுப்பாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட அமைப்பு ரீதியான 19 மாவட்டங்களின் நிர்வாகிகள் பங்கேற்பு. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை தீவிரம். சுற்றுலா மாளிகையில் நடைபெறும் விசாரணைக்கு 7 பேர் ஆஜர். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வங்கதேசம், மியான்மர் கடலோர பகுதியை நோக்கி நகரும் என வானிலை மையம் கணிப்பு. கொடைக்கானலில் முன்கூட்டியே தொடங்கியது நீர்ப்பனி காலம். புல்வெளிகள் மற்றும் செடிகளில் படர்ந்துள்ள பனியை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். சபரிமலை மண்டல பூஜையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லத்துக்கு வாராந்திர சிறப்பு ரயில் ஜனவரி 16ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமைகளில் இயக்கப்படும் என ரயில்வே அறிவிப்பு. குற்றால அருவிகளில் ஜில்லென்று ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகம். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே பத்திர எழுத்தாளர் வீட்டில் 100 சவரன் நகை கொள்ளை. 2 கிலோ வெள்ளி, 2 லட்சம் ரொக்கத்தையும் திருடிச் சென்றவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டில் குவிந்த மக்கள். மீன்களின் விலை கிலோவுக்கு 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை உயர்வு. வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறப்பு. வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஸ்ரீகரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை விண்ணில் பாய்கிறது LVM-3 ராக்கெட். நாட்டின் தகவல் தொடர்பு மேம்பாட்டுக்கான செயற்கைக்கோளை ஏவ திட்டம். மெக்சிகோவில் சூப்பர் மார்க்கெட்டில் குண்டுவெடிப்பு தாக்குதல். குழந்தைகள் உட்பட 25 பேர் உயிரிழப்பு. ஜமைக்காவில் மெலிசா சூறாவளி தாக்கியதால் தவிக்கும் மக்கள். பல்வேறு அமைப்புகள் சார்பில் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் விநியோகம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். காங்கிரஸ், விசிக, மதிமுக உள்ளிட்ட 40 கட்சிகளின் நிர்வாகிகள் பங்கேற்பு. மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாக வாக்காளர் பட்டியல் திருத்தம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்பாக நடத்த நினைப்பது உண்மையான வாக்காளர்களை நீக்கும் தந்திரம் என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேச்சு.
அனைத்து கட்சி கூட்டத்தில் தேமுதிக சார்பில் பார்த்தசாரதி பங்கேற்பு. பாமக, அமமுக, தவேக, தமிழ் மாநில காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சிகள் புறக்கணிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு தவேக தலைவர் விஜய் கண்டனம். வாக்கு அரசியல் லாபத்துக்காக வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை திமுக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு. நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் 25 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்ட அமைச்சர் மா சுப்பிரமணியன். சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு. அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொறுப்பாளர்களுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட அமைப்பு ரீதியான 19 மாவட்டங்களின் நிர்வாகிகள் பங்கேற்பு. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணை தீவிரம். சுற்றுலா மாளிகையில் நடைபெறும் விசாரணைக்கு 7 பேர் ஆஜர். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வங்கதேசம், மியான்மர் கடலோர பகுதியை நோக்கி நகரும் என வானிலை மையம் கணிப்பு. கொடைக்கானலில் முன்கூட்டியே தொடங்கியது நீர்ப்பனி காலம். புல்வெளிகள் மற்றும் செடிகளில் படர்ந்துள்ள பனியை கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். சபரிமலை மண்டல பூஜையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து கொல்லத்துக்கு வாராந்திர சிறப்பு ரயில் ஜனவரி 16ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமைகளில் இயக்கப்படும் என ரயில்வே அறிவிப்பு. குற்றால அருவிகளில் ஜில்லென்று ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். வார விடுமுறையை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள் உற்சாகம். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே பத்திரை எழுத்தாளர் வீட்டில் 100 சவரன் நகை கொள்ளை. 2 கிலோ வெள்ளி, 2 லட்சம் ரொக்கத்தையும் திருடிச் சென்றவர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டில் குவிந்த மக்கள். மீன்களின் விலை கிலோவுக்கு 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை உயர்வு. வைகை அணையிலிருந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பூர்வீக பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறப்பு. வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஸ்ரீகரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை விண்ணில் பாய்கிறது LVM-3 ராக்கெட். நாட்டின் தகவல் தொடர்பு மேம்பாட்டுக்கான செயற்கைக்கோளை ஏவ திட்டம். மெக்சிகோவில் சூப்பர் மார்க்கெட்டில் குண்டுவெடிப்பு தாக்குதல். குழந்தைகள் உட்பட 25 பேர் உயிரிழப்பு. ஜமைக்காவில் மெலிசா சூறாவளி தாக்கியதால் தவிக்கும் மக்கள். பல்வேறு அமைப்புகள் சார்பில் உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் விநியோகம்.